திமுக ஐடிவிங் தான் இதை முடக்குறாங்க, இந்த நிகழ்ச்சியை திசை திருப்புறாங்க. இதுக்கு முழுக்க காரணம் ஸ்ரீதர் வேம்புக்கு பிஎம்ஓக்கு டைரக்ட் லைன் இருக்கான். இல்லை, ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி அது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போவோம், அவங்க வந்து சொல்லுவாங்கன்றலாம் நம்புற மாதிரி இருக்காது. ஏன் அப்புறம் போடாமல் இருக்காங்க? உங்களை கேள்வி கேட்குறேன், ஏன் போடாமல் இருக்காங்க சொல்லுங்க. வேற ஏதாவது தொழில்நுட்ப கோளாறா என்னன்னு தெரியல. அப்புறம் அவங்க நோட்டு சுட்டு போடலாமே தொழில்நுட்ப கோளாறுன்னு. ஃபோட்டோ எடுத்து பார்த்தா எல்லாருமே பாஜக ஆளுங்க. அனந்தன் ஐயாசாமி வந்து அங்கே போய் கிழிச்சு எடுத்துருவோம் அப்படின்னு நினச்சான். ஆனால் அவனை நம்ம கிழிச்சு எடுத்துட்டோம். அவனுக்கு அங்கே பாயிண்ட்ஸ் கிடையாது. அதாவது ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜியே வந்து பேசாம இவனை தான் தலைவர் ஆகணும். ஸ்ரீதரனுக்கு தெரியும் இவன் நம்ம பேச்சு முழுமையாக கேட்குறான், இவன் பாம்பு. இல்ல, அது நிகழ்ச்சி இப்போ வர வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பு இல்லை. நிகழ்ச்சியில கலந்துகிட்டவர் இப்போ நீங்க பேசுறீங்க, வேற யாரும் பேசவே மாட்டாங்களே. என்னையே நீங்க இன்னைக்கு தான் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க. நான் பேசி முடிச்சு 2 வாரம் ஆச்சு. நீங்க அப்ரோச் பண்ணீங்க. நீங்க ஏன் மற்றவங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னா நீங்க மற்றவங்களை கூப்பிட்டீங்களா? நீங்க இதுக்கு வேற யாரும் கூப்பிட்டீங்களா? நான் உங்களை கேட்குறேன். சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பாளர் திரு சேலம் தரணிதரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். விஜய் டிவியின் நீயாரான நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்து பேசியிருந்தீங்க. அந்த நிகழ்ச்சி இன்னும் வரல, அந்த நிகழ்ச்சியை தடை செய்துட்டாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. நீங்களும் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சில ஊடகங்களில் பேட்டிலாம் கொடுத்துருக்கீங்க. ஆனால் விஜய் டிவி தரப்புலேருந்து எந்த செய்திகளோ பதிலோ ரியாக்ஷனோ இன்னும் வரல. அதன் தொகுப்பாளர் கோபிநாத் அவர்கள் கூட எந்த ரியாக்ஷனும் பண்ணல. அவர் எந்த ட்வீட்டோ சமூக வலைதளங்கள் பேசுகிறதோ இல்லை, ஒரு சைலண்ட்டாக இருக்குது, ஒரு மௌனமாக இருக்குது. என்ன நடக்குது அப்படின்றது மர்மமாக இருக்குது. அந்த தரப்பில் நீங்கள் ஏதாவது இந்த பேட்டிகளுக்கு அப்புறமா அதை விசாரிச்சிங்களா? என்ன தான் சொல்கிறாங்க சார்? மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. நிகழ்ச்சிக்கு போனேன், அதே மாதிரி இங்கேயும் மக்களை தெரியும், ஊடகத்தில் ரொம்ப நாள் போகிறேன், அதனால் எனக்கு விஷயங்கள் தெரியும். முதல் முறையாக நான் உங்கள் தொலைக்காட்சிக்கு சொல்கிறேன். இதுக்கு முழுக்க காரணம் ஸ்ரீதர் வேம்பு அப்படின்னு சொல்லி கூட எனக்கு தெரிஞ்ச நெருங்கிய நபர்கள் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எதனால், அவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் வெளிநாட்டிலேருந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. ஆர்எஸ்எஸ் இங்கே விதை ஊன வைக்கணும், திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படின்னு வந்திருக்கிறவர் தான் ஸ்ரீதர் வேம்பு. எல்லா விஷயத்துலேயும் ஒரு பொய்யை சொல்லி அதை ட்விஸ்ட் பண்ணுவார். உண்மை மாதிரி இருக்கும், ஆனால் பொய்யா இருக்கும். மும்மொழி கொள்கைக்கு ஃபுல் ஆதரவு. இந்த தமிழ்நாட்டில் ஹிந்தி தான் இருக்கணும், ஒரே தரப்பு ஒரே மதத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கணும், அந்த மதத்தோட வழிபாடும் ஒரே மாதிரி வழிபாடு தான் இருக்கணும்னு நினைக்கிறவர் தான் அவரு. அவர் வந்து ஜோஹோ நிறுவனம் வச்சிருக்காரு. ஆமா, அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு சொல்லுங்க பார்ப்போம். கெஸ் பண்ணுங்களேன், எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? சைலண்டா எல்லா வேலையும் செய்யறாரு அவர். அதுவும் மெட்ராஸ் எல்லாம் அங்கே போயிருக்காருன்னா யோசிச்சு பாருங்க. கம்பெனி எல்லாம் அமெரிக்கால அவங்க பாட்டு நடத்துக்கிறாங்க, விட்டுட்டு வந்துட்டார். சரிங்களா? 60,000 கோடி. எவ்வளவு சொத்து மதிப்பு? மட்டும் 60,000 கோடி. மோடிக்கு நல்ல நன்கொடை தராரு அவங்க கட்சிக்கு அப்படிங்கிறதும் எனக்கு வர தகவல். உண்மையா பொய்யாங்கிறது நீங்க வெரிஃபை பண்ணி போட்டுக்கோங்க. ஆனா வர தகவல், அவருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஏன்னா அதுதான் யாருமே பேசாத விஷயம். இப்ப இந்த பாஜக அந்த நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த சைட்ல உட்காந்துருந்தது 3/4 பேர் பாஜக தரப்பு ஆளுகள். நீங்க அந்த போட்டோ கூட இப்ப யாரோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அதை நீங்களும் போடுவீங்க, அதில் எடுத்து பார்த்துக்கோங்க. அனந்தன் ஐயாசாமி பாஜகவோட மாவட்ட செயலாளர் மற்றும் ஸ்டார்ட் அப் செல்லோட தலைவர். மாவட்ட செயலர் எந்த தொகுதிக்கு? தென்காசிக்கு. அப்புறம் ஸ்டார்ட் அப் செல்லோட தலைவர் ஸ்ரீதர் வேம்புக்கும் அவருக்குள்ள ஒன்றுக்குள்ள ஒன்று அமெரிக்காவில் பழக்கமாச்சு. அவர் இங்கே கூட்டு வந்திருக்காங்க. அவரு வந்து இங்கே 2 மொழி கொள்கையில் படித்தவர் தான். என்ஐடி திருச்சியில் முன்னாள் நிதியமைச்சர், இப்போ இருக்கிற ஐடி மினிஸ்டர் பிடிஆர் பழனிராஜன் படித்தார். என்ஐடி திருச்சியில் தான் படிச்சிருக்கார். நான் என்ஐடி போபாலில் படித்தேன். அந்த மாதிரி என்ஐடியில் படித்தவர். அவரை கூட்டு வந்து அவரை தான் வந்து அண்ணாமலை அகற்றிட்டு அவரை போடணும். ஏன்னா அனந்தன் ஐயாசாமி இவர் பேச்சை ஒரு வார்த்தை மீற மாட்டார். யாரு? ஸ்ரீதர் வேம்பு. நீங்கள் எடுத்து பாருங்கள், அவர் ப்ரொஃபைல் சமூக வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா அனந்தன் ஐயாசாமி ஸ்ரீதர் வேம்பு ஒன்றாவே இருப்பாங்க எல்லா படத்துலையும். இப்போ இந்த அண்ணாமலை வந்து கொஞ்சம் புரிதல் இல்லாத பையன். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாஜகவோட பிளான் என்ன? ஊடகத்தெல்லாம் முடக்கணும், ஜுடிஷியரி அவங்க கை கொண்டு வரணும், இன்ஸ்டிடியூஷன்ஸை கேப்சர் பண்ணணும். ஆனால் இதெல்லாம் வெளில சொல்ல மாட்டாங்க. வடக்கு இந்தியாவில் மீடியா கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா சொல்லாமல் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளால இங்கே வந்தோடனே 3 மாதத்தில் நாங்கள் ஊடகத்தை எங்கள் கை கொண்டு வருவோம், அது போலீஸ் வாசனம் இது பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் நிறையா.
சூர்யாவோட படம் சிங்கம் படமா? சிங்கம் படம். அந்த படத்தை 10 தடவை பார்த்துருப்பாரு நினைக்கிறேன். 1 2 3 30 தடவை பார்த்துருப்பாரு. ஆனால் இந்த மாதிரி டைலாக் விட்டு வளரி போயிட்டார். ஆனால் இவன் அப்படி கிடையாது. இவன் ஈனு சிரிச்சுட்டே இருப்பான். ஆனால் பின்னாடி போய் வேலையை செஞ்சிருவான். அதாவது ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜியே வந்து பேசாம இவனாதான் தலைவராக. ஸ்ரீதரனுக்கும் தெரியும் இவன் நம்ம பேச்சு முழுமையா கேட்கறான். இவன் பாம்பு அமைதியா சிரிக்கிறான். ஆனா பின்னாடி இருந்து வேலையை செஞ்சிடறான். எப்படி இந்த ப்ரோக்ராம என்ன நடந்ததுன்னு சொல்லி கேன்சல் பண்ணல அந்த மாதிரி. ஸோ ஸ்ரீதர் வேம்புக்கு பிஎம்ஓக்கு டைரக்ட் லைன் இருக்கான். இல்ல அந்த நிகழ்ச்சி இப்போ வர வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. மக்கள் குரல் கொடுத்தால் அதுக்கு பயந்துட்டு வேணா பண்ணலாம். இவங்க வந்து இந்த விஷயம் பெருசாகவும் நினைக்கல. இப்போ பெருசாகவும் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம்னு நினைக்கல. ஆனால் இவங்க சொல்கிற காரணம் வராதுக்கு பாஜக தான் சொன்னாங்க. நேரத்தை சொல்கிறாங்க நிகழ்ச்சியெல்லாம் திமுககாரங்க இருந்தாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து பாருங்க, ஒரு திமுககாரங்க கூட கிடையாது. நான் ஒரு 5 நாட்டில் வாழ்ந்துருக்கேன், ஒரு 5 மொழி தெரியும். அது ஆனால் 2 மொழி கொள்கையில் தான் படித்தேன், தமிழ் மற்றும் ஆங்கிலம். அதனால தான் என்னை கூப்பிட்டாங்க. முழுக்க வேறு நாடுகளில் வாழ்ந்ததுனாலையும் வேற கலாச்சாரங்களை தெரிஞ்சதுனாலையும் எப்படி உங்களுக்கு இருந்தது? 2 திமுக ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கிறீங்க. நாங்கள் அப்படி போகல. நான் தரணிதரனா தான் போனேன். 5 மொழி தெரிஞ்ச, தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, ஜெர்மன், பிரெஞ்சு தெரிஞ்ச 5 மொழியும் தெரிஞ்ச ஆளாக தான். அதுவும் அந்த மீதி இருக்கிற 3 மொழியும் 12வது முடித்ததுக்கு அப்புறம் அந்த நாடுகள்லையும் அந்த இடங்கள்லையும் வாழ்கிற சூழ்நிலை வந்ததுனால அந்த மொழியை கற்றுக்கிட்டேன். அதனால தான் என்னை கூப்பிட்டாங்க. அது எப்படி உங்களுக்கு வந்து ஸ்கூலில் கற்றுக்காதனால பிரோஜனம் இருந்ததா? கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, கற்றுக்கூட நினைக்கணும். அது ஃபேர் பாயிண்ட். இந்த திமுக ஐடிவிங்கோட நெருக்கமாக இருக்கிற ரவிசங்கர் ஐயா கண்ணு அவர் எனக்கு யாருன்னே தெரியாது சார். எனக்கு வந்து நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். நிகழ்ச்சிக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டீங்க அவங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அவர் ஐடிவிங்கெலாம் கிடையாது சார். அப்படியே நீங்கள் சமூக ஊடகத்தில் எது நியாயமோ அவங்கவுங்க மக்கள் போடுவாங்க. இந்த சைடும் போடுறாங்க, அந்த சைடும் போடுறாங்க. எல்லாருமே 1 கோடி பேர் 2 கோடி பேர் இருக்காங்க சொல்றாங்க சார். அவங்க எனக்கு யாருன்னே தெரியாது சார். நீங்க கன்னட பேர் சொன்னா எனக்கு எப்படி சார் தெரியும்? இல்லை, அவங்க பிஜேபியில் வந்து பொறுப்பில் இருக்கிறவங்க தான். எந்த கட்சி? எந்த பாஜக? தமிழ்நாடு பாஜகவில் சார். தமிழ்நாட்டு பாஜக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 63 கட்சியில் ஒரு கட்சி. 63 கட்சி இருக்குது தமிழ்நாட்டில். 58 கட்சிகள் வந்திருந்தாங்க அந்த டீலிமிட்டேஷன் மீட்டிங் கூட. அதில் ஒரு கட்சி தான் டாப் 10 கட்சியில் கூட வராது. இப்போ 2022 உள்ளாட்சி தேர்தலில் ஒரு ஓட்டு வாங்குறான் ஒருத்தன். அவன் மட்டும்தான் போய் போட்டிருப்பான் ஓட்டு. அதான் பாஜக கட்சியோட நிலைமை. 24 தேர்தல் நீங்கள் சொன்னீங்கன்னா அதெல்லாம் கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டு. அது அந்த மாதிரி நிறைய நடிகர்கள்லாம் நின்னாங்க, அவங்களோட ஓட்டு. இவங்களுக்குன்னு சொல்லி 1% ஓட்டு கூட கிடையாது. 1% கூட கிடையாதா? ஓட்டாக கீழே தான். தன்னிச்சு நிற்க சொல்லுங்க. கூட்டணி இல்லாமல் தைரியம் இருந்தா தன்னிச்சு நிற்க சொல்லுங்க சார். ஒரு தேர்தலை ஏன் இந்த பை எலெக்ஷன் இருக்கலாம், தன்னிச்சு நிற்க சொல்லுங்க. 1% கூட வராது. அதனால இது வந்து இருக்கிற 60 கட்சியில் ஒரு கட்சி. அதனால அந்த கட்சியில் இருக்கிற 100வது நபர்லாம் நீங்க ஏதோ பேர் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? ஆயிஷாவா? அலிஷா அப்துல்லா தெரியல, எனக்குலாம் கேட்டது இல்லை. அவங்க கட்சி தலைவரே வந்து எங்களுக்கு எப்பயாச்சும் தான் ஞாபகம் வராரு. இப்போ நீங்க பாஜக ஒன்றிய தலைவர்களை சொன்னீங்கன்னா எங்களுக்கு தெரியும். இது பாஜகங்கிற கட்சி வந்து திமுகவில் இருக்கிற ஒரு அணியோட செயலாளரோட கீழ்ப்பதவி. சரிங்களா? ஏன்னா திமுக 30 அணி இருக்கு. இல்லை, அவங்க சொன்ன கருத்து நான் கேட்கறேன் சார். நான் ஐடிவிங்ல இருக்கேன் சார். ஐடிவிங்ல 1 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. அதுல பாதி நம்பராச்சும் பாஜக இருக்கானா? இல்ல 1/5 20% இருக்காங்களா? திமுக ஐடிவிங்க்கு கீழே தான் பாஜகங்கிற கட்சி தமிழ்நாட்டில். அப்படி இருக்குமா அந்த கட்சியை பத்தி கேட்ட என்ன பண்றது? அப்படின்னா நீங்க ஏன் வந்து இந்த கட்சி கேட்குறீங்க? ஏன் நீங்க நடிகர் கார்த்தி ஒரு கட்சி வச்சிருக்காரு தெரியுமா? நடிகர் கார்த்தி, பழைய நடிகர், இப்ப இருக்க கார்த்தி இல்ல, பழைய கார்த்தி, கவுண்டமணி காமெடியில் அவர் கட்சி வச்சிருக்காரு. அவர் கட்சி பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அவரை பிரசிடண்ட் தான் மீட்டிங் போயிருந்தான்னு நினைக்கிறேன். நம்ம சிலம்பரசனோட அப்பா அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு. அவரு என்ன ஸ்டேட்மெண்ட்டாக நினைக்கிறீங்க? அந்த ஒரு கட்சி மட்டும் கேட்குறீங்க. இவங்களுக்கு எல்லாமே பாஜக தான் வாக்குப்பதிவு இருக்கு. அதனால ஒரு கட்சிக்கு நீங்க முக்கியம் இல்லாத கட்சி நீங்க முக்கியமாக கூடாது. இல்ல, திமுக ஐடிவிங் தான் இதை முடக்குறாங்க, இந்த நிகழ்ச்சியை திசை திருப்புறாங்க. இந்த டாஸ்மாக் 1000 கோடி ஊழல் அதை வந்து மறைக்கிறதுக்காக நீயான நிகழ்ச்சி பத்தி பேசுறாங்க அதிகமா அப்படின்னு சொல்றாங்க. சார், இவங்க முட்டாளா இல்லையான்னு எனக்கு புரியல. எதனால்னா இந்த நிகழ்ச்சி எனக்கு 1ஆம் தேதி கூப்பிட்டாங்க. 3ஆம் தேதி ஷூட்டிங் நடந்தது. 9ஆம் தேதி டெலிகாஸ்ட் ஆகணும்னாங்க. சரியா? ரைட் நடந்தது 13 14. 9ஆம் தேதி டெலிகாஸ்ட் ஆகுனாங்க. ஆகல. நானும் நோட்டீஸ் பண்ணல. 12ஆம் தேதி 13ஆம் தேதி வாக்கில் எனக்கு ஃபோன் வந்து நானும் அதை ஃபாலோ பண்ணல. நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். அதுக்கப்புறம் 15ஆம் தேதியில் ஒரு ஊடக நண்பர் ஒருத்தர் போஸ்ட் போட்டிருந்தார். அதை பார்த்து தான் வரலையாட்டுன்னு நினச்சேன். திருப்பி 16ஆம் தேதியும் வரல. அப்போ தான் அந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண கொஞ்சம் பேர்கிட்ட கேட்டேன், என்ன சார் வரல? நாமாங்க 9th வரும்னாங்க. அவங்க ஆல்ரெடி 5ஆம் தேதியே ஒரு போஸ்ட் போட்டாங்க. எப்போ சொன்னாங்க? 9ஆம் தேதியே வரும்னு சொல்லியிருக்காங்க. 9ஆம் தேதி எப்போ? மார்ச் 9 ரைட்லாம் நடந்தது அதுக்கப்புறம். ஸோ அதுக்கு அப்பயே ஏன் வரலன்னு அவங்களாம் கேட்டபோது அவங்கள்ட்ட 9ஆம் தேதி சொன்னதே வந்து எங்களுக்கு 5ஆம் தேதியே ஃபோன் வந்துருச்சு, இந்த மாதிரி பாம்பேலேருந்து போடக்கூடாதுன்னு. பாம்பேக்கு வந்து டெல்லியிலேருந்து அழுத்தம், பிஎம்ஓலேருந்து அழுத்தம் வந்திருக்கு.
இதெல்லாம் அது பிஎம்ஓ வரைக்கும் எப்படி போச்சுன்னு பார்த்தா அப்பதான் நம்ம ஸ்ரீதர் வேம்பு பிக்சருக்கு வராரு. இவங்க வந்து அங்க இருந்த ஆளுங்க எல்லாமே வந்து அதிமுக ஆளுங்கன்னு பார்த்தா போட்டோ எடுத்து பார்த்தா எல்லாருமே பாஜக ஆளுங்க. பாஜக அவங்க ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துருக்காங்க பாருங்க, மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா, எல்லாமே பாஜகவுக்கு ஆதரவாக தொலைக்காட்சியில் உரையாடும் நபர்கள். இதுல விஷயம் என்ன பிரச்சனைனா ஒரே ஒரு பிரச்சனை தான். இந்த அனந்த நயாசாமி வந்து அங்க போய் கிழிச்சு எடுத்துருவோம் அப்படின்னு நினைச்சான். ஆனா அவனை நம்ம கிழிச்சு எடுத்துட்டோம். அவனுக்கு அங்க பாயிண்ட்ஸ் கிடையாது. அதனால இதுல வல்ல வந்தா நமக்கு அசிங்கமாயிருமே. அண்ணாமலையே நிகழ்ச்சி நடக்கும்போது எந்த கட்சி தலைவர் பேர் அண்ணாமலை தானே, பாஜக கட்சி பேரு. அண்ணாமலையே நம்மள வச்சு செஞ்சிருவானே அப்படிங்கிறது தான் இதை வர விடாம ஸ்ரீதர் வேம்புக்கு சொல்லி பண்ணியாச்சு. அவன் ஆர்கியூமெண்ட் மோசமா இருந்தது சார். அங்க போயிட்டு அவர் சொல்றாரு, போர்டு மீட்டிங் அமெரிக்காவில் ஹிந்தியில் தான் நடந்தது. அமெரிக்காவில் நான் வேலை செஞ்சிருந்தேன் இன்டெல் கம்பெனியில். நான் போனனால மட்டும் அது இங்கிலீஷ் நடத்துற சூழ்நிலை இருந்துச்சுலாம் கதை விட்டாங்க. அமெரிக்காவுக்கு எப்படி சார் இன்டர்வியூ நடந்திருக்கு வேணா, இன்டர்வியூ எனக்கு நடக்கலாம், இன்டர்வியூ எடுக்காம வேலைக்கு போனால் எனக்கு இன்டர்வியூ ஹிந்தியில் தான் நடந்ததுங்கிறாங்க. எங்கள் அமெரிக்கா கம்பெனிக்கு டோஃபல் ஜிஆரிலாம் எக்ஸாம் எழுதணும், அதெல்லாம் நான் ஹிந்தியில் நடத்துகிறாங்க. கொஞ்சம் விட்டு அதுவுமே சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்கிறாங்க, டெல்லி போனால் தெருவில் வந்து ஹிந்தி பேசணும் சார், நம்ம அதனால் டெல்லி போகிறதே இல்லை நம்ம மக்கள்லாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், 2 மொழிகள் கற்றுக்க சொல்லுங்கள் சார். இங்கே மாதிரி அங்கே ஹிந்தி கற்றுக்கிட்டோம், அவங்களோட பேசுறது ஹிந்தியும் இங்கிலீஷும் கற்றுக்கிட்டோம், அவங்களோட பேசுறது ஹிந்தி. நாம் இங்கேருந்து டெல்லி போனோம்னா ஆங்கிலத்தில் பேசிக்க போகிறோம் அப்படின்னா, ஏன் ஆங்கிலம் வெளிநாட்டு மொழி அப்படின்னாங்க. நான் சொன்னேன்ப்பா, ஹிந்தி தான் வெளிநாட்டு மொழி நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதுக்கப்புறம் ஏன் நம்ம ஹிந்தி படித்து இந்தியாவில் இருக்க எல்லா கம்பெனியுமே ஹிந்தியை மொழி ஆக்கிடணும் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், இந்தியாவில் எல்லா கம்பெனியும் ஹிந்தி மொழி தான் ஆக்கிட்டீங்கன்னா உலகத்தோட நீங்கள் ஐசோலேட் ஆகிருப்பீங்க ஒரு பக்கம். ரெண்டாவது ஷர்மா, பானர்ஜி, அதுக்கப்புறம் குப்தா, இவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும் ஹிந்தி, ஏன்னா அவங்களுக்கு தாய்மொழி. இங்கே இருக்க முருகேசன் குமரேசன்லாம் என்ன பண்ணுவான், ஏன்னா இது வந்து தாய்மொழி கிடையாது, ஒரு பாடமாக தான் படிக்கணும், எல்லா வேலையும் அவன் வாங்கிட்டு போயிடுவான். மெட்ராஸ்லேயும் அவன் வந்து வேலை செய்வான் முக்கியமான கம்பெனியில். நாம் அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் திறமையாக சொல்லி கொடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி அது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போவோம், அவங்க வந்து சொல்லுவாங்கன்றலாம் நம்புற மாதிரி இருக்கா சார்? சார் ஆனால் நான் இங்கிலீஷ் மீடியா நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? டெய்லி குறைஞ்சது 5 to 15 பேர் நான் இங்கிலீஷ் மீடியாவில் கொடுக்குறேன் மினிமம். இந்த ரூபா விஷயப்பெல்லாம் 15 இன்டர்வியூ கொடுத்தேன். மார்ச் 13 15 இன்டர்வியூ காலிலேருந்து இந்த நைட் வரைக்கும். ஆனால் நிறையா தடவை நான் வந்து ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு 100 இன்டர்வியூ கொடுக்குறேன். அதனால் அங்கே எனக்கு ஆங்கரையும் தெரியும், நிறைய எல்லா ஆங்கரையும் ஓரளவுக்கு தெரியும். அவங்க என்கிட்ட தெளிவாக சொல்கிற ஒரு சில ப்ரோக்ராம்லாம் 3:1 வராங்க. பிஜேபி 3, நான் ஒரு ஆளாக போகிறேன். அப்போல்லாம் கேட்ட போது என்கிட்ட சொல்கிறது, நியூட்ரலாக வச்சவோ இல்லை உங்கள் சைடில் எக்ஸ்ட்ரா கொடுத்தவோ எனக்கு பிஎம்ஓலேருந்து ஃபோன் வருது தரணிதரனுங்கிறாங்க. தரணிதரன் எனக்கு பிஎம்ஓலேருந்து ஃபோன் வருது. உண்மையாக சொன்னது இது இல்லை. ஆனால் நீ யார் சொல்கிறாங்கன்னு எனக்கு சொல்ல முடியாது. பிஎம்ஓலேருந்து டெல்லியில் இருக்கிற எல்லா இங்கிலீஷ் நியூஸ் சேனல்லையும் சரி, ஹிந்தி நியூஸ் சேனலும் சரி, வடபெங்காலில் இருக்கிற நியூஸ் சேனலும் சரி, மராத்தி நியூஸ் சேனலும் சரி, தமிழ் நியூஸ் சேனலும் சரி, எல்லா நியூஸ் சேனலையும் மானிட்டர் பண்ணுறாங்க. பிஎம்ஓவில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க சொல்லுங்க? கிட்டத்தட்ட 600 to 800 பேர். இந்த மீடியா மானிட்டரிங்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட 100 பேர் இருக்காங்களாம். ஹிந்தி சேனலுக்கே 20 பேர், தமிழ் சேனலுக்கு ஒரு 10 பேர். சரி சார், ஆனால் வந்து நீயா நான் நிகழ்ச்சின்றது ரொம்ப பிரபலமான நிகழ்ச்சி. அதில் பல அரசியல் விவாதங்கள்லாம் நடந்திருக்கு, அரசியல் தலைப்புகளோட. இப்போ அதை வந்து முடக்கணும்னு அவ்வளோ எளிதாக நினைக்க முடியுமான்னு கேட்குறேன். அதான் முடக்கியிருக்காங்க. இப்போ இது என்ன நினச்சிருப்பாங்க சார்? இப்போ நான் கேட்குறேன், ஏன் அப்புறம் போடாமல் இருக்காங்க? உங்களை கேள்வி கேட்குறேன், ஏன் போடாமல் இருக்காங்க சொல்லுங்கள். நாக்கே சொல்லுங்க, ஏன் போடாமல் இருக்காங்க? வேற ஏதாவது தொழில்நுட்ப கோளாறா என்னன்னு தெரியல. அப்புறம் அவங்க நோட்டு சுட்டு போடலாமே, தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லிட்டு போகலாமே. நீங்கள் யார்ட்ட பேச முயற்சி பண்ணீங்களா? இவங்க சொல்லியிருக்கலாமே, தொழில்நுட்ப காரணத்தினால் போட இயலவில்லை, முடியவில்லை அப்படின்னு. ஏன் என் கூட போன நண்பர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் பேசணும் சார், அவங்க அழுத்தம் வந்ததை எங்களுக்கு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு. சரி, அதில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவர் இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, வேற யாரும் பேசவே மாட்டாங்களே நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்க? வேற யாரும் இந்த நிகழ்ச்சி நீங்கள் அப்ரோச் பண்ணல? என்கிட்ட 2 பேர் கேட்டாங்க, நான் பேச தயார் இருக்கேன், யாருமே அப்ரோச் பண்ணல. ஏன் அப்ரோச் பண்ணல? என்னையே நீங்கள் இன்றைக்கி தான் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க. நான் பேசி முடிச்சு 2 வாரம் ஆச்சு, ஏன் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க? நீங்கள் புதன்கிழமை, நான் பேசினது 3ஆம் தேதி. நீங்கள் என்ன தேதி? இன்னைக்கு தேதி 19. இல்லை, நீங்கள் ஊடகங்களில் பேசிட்டு தான் இருந்தீங்க. இல்லை, முந்தானே தான் முதல்ல வந்தாங்க சார். நான் ட்விட்டரில் விசிபிளாக இருக்கேன், என் நம்பர் போட்டிருக்கேன், அதனால் எனக்கு தெரியுது. மற்றவங்களுக்கு உங்களுக்கு தெரியல, அதனால தான். ஏன் மற்றவங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னா, நீங்கள் மற்றவங்களை கூப்பிட்டீங்களா? நீங்கள் இதுக்கு வேற யாரும் கூப்பிட்டீங்களா? நான் உங்களை கேட்குறேன். நீங்கள் யூடியூப் நடத்துறீங்க, உங்களுக்கு எல்லாமே 1 லட்சம் வியூக்கு மேலே போகுது. நான் சில பேர்கிட்ட விசாரித்தேன், பட் ஆனால் அவங்க வந்து ஒருவேளை வருதா இல்லையான்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம்னு தான் சொல்கிறாங்க. அதுக்காக கேட்குறேன். இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களாம் சொன்ன தகவலே வந்து வராது, நம்ம அழுத்தம் கொடுக்கலினால் வராது அப்படிங்க சார். 9ஆம் தேதி வருங்கிறது என்கிட்ட சொல்லிட்டாங்க. சரி, இப்போ உள்ளார என்ன நடந்ததுங்க எல்லாமே அசம்ஷன்.
ஆனால் ஒரு ப்ராப்ளம் எப்படி இல்ல சால்வ் உள்ள பண்ணலாம்? உள்ள அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது எந்த பிரச்சனையுமே இல்ல. ஒரு சுமூகமா தான் பிரச்சனையும் இல்லை, நடக்குது. சும்மா தான் நடந்தது. ஆனால் அவங்க பாயிண்ட்ஸுக்கு நம்ம கவுண்டர் கொடுத்தோம், நம்ம பாயிண்ட்ஸுக்கு அவங்க ஆகி கொடுத்தாங்க. கோபிநாத் சார் ரொம்ப நியூட்ரலாக தான் இருந்தார். ஏன்னா கூட இல்ல அவர் ஒரு தீர்வு சொல்லுவார்ல, அது நியூட்ரலாக தான் சொன்னார். மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும், படிச்சாலும் தப்பு இல்லை, படிச்சாலும் நல்லது தான் அப்படின்னு தான் சொல்லி முடிச்சாரு. ஆனால் என்கிட்ட தான் சொன்னார், திமுக கார மாதிரி நடந்துக்கூடாது, வெளிநாட்டில் படித்த மாணவன் வெளிநாட்டில் வேலைக்கு போன மாதிரி தான் நடந்துக்கணும், திமுகங்கெல்லாம் வல்ல விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு தான் சொன்னார். எல்லாத்துக்கு முன்னாடியுமே சொன்னார். நான் சொல்கிறேன், நம்ம ஃபிக்ஸ்டாக ஒரு விஷயம் சார், ஃபிக்ஸ்ட் எதுலாம் ஃபிக்ஸ்டுன்னு பார்த்துக்கலாம். 1+1 = 2 அது ஃபிக்ஸ்ட் மாதிரி கான்ஸ்டன்ட். மார்ச் 3 நிகழ்ச்சி நடந்தது, உண்மை. என்னைக்கு போடுறாங்க? மார்ச் 9 போடுறாங்க. ஃபிக்ஸ்ட். இதெல்லாமே நடந்த விஷயங்கள். இன்ஸ்டாகிராமில் என்ன போட்டாங்க? இன்ஸ்டாகிராமில் 9ஆம் தேதி வரும்னு போட்டிருந்தாங்க, ஃபிக்ஸ்டு. அதுக்கப்புறம் இது வந்து நீயா நானா வந்து இருக்கிறதுலே ப்ராஃபிட்டபுளான ஷோ, இது ஃபிக்ஸ்டா? மாற்றுக்கருத்திலேயே 1 கோடி பேர் கிட்ட பார்க்குறானா? மும்மொழி கொள்கைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருக்கா? ஒரு டிவி உங்கள் எந்த யூடியூப் சேனல்லே ஒரு 1 லட்சம் வியூ வருதா? இதுக்கு 2 லட்சம் வியூ வருதா? ஸோ இதுக்கு டிமாண்ட் இருக்கா? டிமாண்ட் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அவன் தொலைக்காட்சி ப்ராஃபிட்டுக்கு தான் நடத்துகிறான். இது போட்டால் அவனுக்கு ப்ராஃபிட் வருமா வராதா? வரும். எஸ். அப்படின்னா 9ஆம் தேதி போட வேண்டியது ஏன் போடல? 2 காரணம் தான் இருக்கணும். ஒன்று டெக்னிக்கலாக இருக்கணும், இல்லை அழுத்தம் இருக்கணும். ஆனால் டெக்னிக்கல் இல்லை, எனக்கு அது தெரியும். இல்லை வேற காரணம் சொல்கிறாங்க, இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் வாங்கிட்டதுனால. மற்ற ஷோ வந்து தானே இருக்கு, மற்ற ஷோ வந்து தானே இருக்கு. நீங்கள் ஜியோ ஹாட்ஸ்டார்னால நான் அதுக்கு ஜியோனால போட வேணாம்னு சொல்லியிருந்தாலும் அதுவும் மேலே இருக்க அழுத்தம் தானே. ஸோ அப்படின்னா டெக்னிக்கல் கோளாறு இல்லை. ஏன்னா ஷோ வரும்னு சொல்லி 5ஆம் தேதியும் சொல்லியிருக்காங்க. 5ஆம் தேதி காலைல, 5ஆம் தேதி மத்தியானம் தான் ஃபோன் வந்துருக்கு. 5ஆம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபுல் ரெக்கார்டிங்குமே பாம்பேயில் சப்மிட் பண்ணியிருக்காங்களாம். ஒருத்தர் சொன்னார் எனக்கு, அந்த போன பார்ட்டிசிபெண்ட், எனக்கு தெரியாது அதெல்லாம், போன பார்ட்டிசிபெண்ட் தான் சொன்னார். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் டெக்னிக்கல் கிளிச் இல்லை, ரெக்கார்டான வீடியோ அப்படியே இருக்குது. இது வந்து 7 மணி நேரம் எடுக்கிறது 1 மணி நேரம் தான் போடுறாங்க. சரியா? ரெக்கார்ட் ஆயிடுச்சு எல்லாம். வீடியோ 1 ஹவருக்கு ரெடியாக இருந்திருக்கு. 4ஆம் தேதி வந்து வீடியோ ரெடியாக இருக்குங்கிறத இன்னொரு நண்பர்கிட்ட சொல்லியிருக்காங்க. வீடியோ வந்து ஒரே நாளில் ரெடி பண்ணிட்டேன் சார், ஷோவில் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வீடியோ ரெடி இருக்குது, அதை அப்லோடு தான் பண்ணணும். நீ என்ன விஷயம் வந்து தான் அப்லோட் பண்ணல, என்ன பிரச்சனை? அப்படின்னா டெக்னிக்கல் காரணம் இல்லை. ஒன்று இது மாநில அரசுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம பாம்பேயில் இருக்கோம். மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், ஒன்றிய முருகன் மினிஸ்டர், பிஎம்ஓ கீழே தான். பிஎம்ஓ சொன்னால் கேட்டுக்குவார். அண்ணாமலை 2 வருஷத்துக்கு என்ன சொன்னார்? 3 மாதத்துல மீடியாவில் நம்ம கையில் கொண்டு வரணும்னு. ஸோ இங்கே இருக்க சேனல்லாம் எதுவும் பண்ண முடியல, சேனல் அங்கே இருக்குது, அதனால கூப்பிட்டு மிரட்டி இருக்காங்க. எதனாலனா நியூட்ரலாக போயிருக்கு ஷோ, அவ்வளோதான். வந்திருந்தா எதுவும். அது இல்லாமல் இந்த அனந்தன் ஐயாசாமிக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கிற பிரச்சனையிலையும் ஒரு விஷயம். சரி, இப்போ நீங்கள் பேசியே 2-3 நாட்களாக பேசிகிட்டு இருக்கோம் இதை பற்றி. மக்கள் இதை மறந்துடுவாங்க அப்படின்னு யோசனையில் இருப்பாங்களா? மக்கள் மறக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. மக்கள் நறக்க விடக்கூடாது. ஏன்னா இது வந்து பத்திரிகை சுதந்திரம். பத்திரிகை சுதந்திரத்தை யார் முடக்குனா ஜனநாயகம் முடிஞ்சிருச்சு இந்த நாட்டில். ரஷ்யாவும் பேப்பரில் ஜனநாயகம் தான், சரிங்களா? ஆனால் புட்டினுக்கு எதிராக செய்தி வருமா? ரஷ்யாவில் ஊடகத்தில் புட்டின் செய்யணும்னு நினைக்கிறதுக்கு எதிராக செய்தி வருமா? ஹிட்லர் ஆண்ட ஜெர்மனியில் ஹிட்லருக்கு எதிராக நியூஸ் வருமா? அப்போல்லாம் ஜனநாயக நாடு தான் ரஷ்யா. எதிர்கட்சி தலைவர் ஜெயிலில் இருக்கார். இங்கேயும் அப்படி தான் எதிர்கட்சி பாஜக எதிர்த்து ஜெயிலில் போடுறாங்க. அதனால சொல்ல வர்றது என்னன்னா, மக்கள் இதை மறக்கக்கூடாது. இது சமூக கடமை. மக்களும் இதை பார்க்கணும். எல்லாரும் இதை பார்க்குறவங்களும் மற்றவங்களும் ஃபார்வர்டு பண்ணணும். ஃபார்வர்ட் பண்ணதுக்கப்புறம் இதை கிளிப்பிங்ஸ் எடுத்து சர்க்குலேட் பண்ணிட்டோம். இந்த விஷயத்தை பற்றி வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் போட்டு பரவி இதை காமன் டிஸ்கோர்ஸ் ஆக்கணும். 2 கோடி பேர் பார்க்குற ஒவ்வொருத்தரும் இதை இஷ்யூ ஆக்கணும். இஷ்யூ ஆக்கினா மோதியா தமிழ்நாடு மக்களான்னு பார்ப்போம். தமிழ்நாடு மக்கள் தான் ஜெயிப்பாங்க. அதை மறக்க விடக்கூடாது. ஆனால் அவங்க நினைக்கிறது இது இஷ்யூ ஆகாதுன்னு. ஆனால் ஓரளவுக்கு ஆயிருக்கு. ஆனால் இப்போ மறந்துடும் நினைக்கிறாங்க. மறக்க விடக்கூடாது. சார், தமிழ்நாட்டின் கடன் சுமை வந்து 9 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் வந்து 4 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருந்துச்சு அப்படின்ற குற்றச்சாட்டில் திமுக வச்சுருந்தீங்க. இப்போ திமுக ஆட்சி அமைச்ச பிறகு இந்த 4 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ஒரு தமிழன் தலையிலும் 1,94,000 ரூபாய் வந்து கடன் சுமை இருக்குது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எழுப்புறதை எப்படி பார்க்குறீங்க? தம்பி கேமராமேன், உங்களுக்கு கடன் இருக்கா? உங்களுக்கு கடன் இருக்கா? இருக்கு. 20 லட்சத்துக்கு கீழே, 20 லட்சத்துக்கு மேலேயா? இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 10 லட்சத்துக்கு கீழே, 10 லட்சத்துக்கு மேலேயா? அதோட கீழே தான். அதோட கீழே. முகேஷ் அம்பானி அவர்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது?
30,000 கோடின்னு நினைக்கிறேன். அதானிக்கு எவ்வளோ கடன் இருக்குது? 80,000 கோடியா? 80,000 கோடின்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போ பார்த்தோம். அப்படின்னா வந்து நீங்கள் தானே அவரோட பணக்காரரு. சார் அவர் 80,000 கோடி கடன் இருக்குது சார். உங்களுக்கு கடன் 10 லட்சம் கீழே இருக்குது. நீங்கள் தான் அவரோட பணக்காரரு. இல்லை, அதிமுக கடன் வாங்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க சார்? அதிமுக கடன் வாங்கின போதும் நாங்கள் டெட் டு ஜிடிபி ரேஷியோ தான் சார் சொன்னோம். கடனை வந்து உனக்கு என்ன வருமானம் வருது, அந்த வருமானத்தில் என்ன சதவீதம் கடன் தான் பார்க்கணும். இப்போ ஒருத்தர் வந்து 5 லட்சம் சம்பாதிப்பாங்க மாதம். அவங்களுக்கு வந்து மாதம் ஒரு 1 லட்சம் இஎம்ஐயில் போகும். தப்பு கிடையாது. வர வருமானத்தில் ஒரு 20% இஎம்ஐயில் போகுது. சொந்த வீடு வாங்கியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து 2 லட்சம் சம்பாதிக்கிறாரு. அவருக்கு 80,000 ரூபாய் இஎம்ஐயில் போகுது. நீங்கள் என்ன பார்ப்பீங்க? பாருப்பா, இல்லை அவரே வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்சம் சம்பாதிச்சிருப்பாரு, 80,000 இஎம்ஐ கட்டியிருப்பாரு. இப்போ 5 லட்சம் சம்பாதிக்கிறார், 1 லட்சம் இஎம்ஐ கட்டுறாரு. என்ன சொல்லுவாங்க? 2 வருஷத்தோட அவன் நிலமை ரொம்ப மோசமாயிருச்சுங்க. அப்போ 80,000 இஎம்ஐ கட்டினா இப்போ 1 லட்சம் இஎம்ஐ கட்டுறான் அப்படின்னு பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. கடன் வந்து வர வருமானத்தில் என்ன சதவீதம்? அப்பொழுது அவருக்கு வந்த வருமானத்தில் 40% என்ன கட்டினாரு? பேங்க்குக்கு இஎம்ஐ கட்டினார். இப்போ 20%. ஸோ உங்களுக்கு வர வருமானத்தில் என்ன சதவீதம்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஜிடிபி மட்டுமே 11 லட்சம் கோடி வளர்ந்துருக்கு. 2021 வரைக்கும் தமிழ்நாடோட ஜிடிபி வெறும் 25 லட்சம் கோடி. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடோட ஜிடிபி 36 லட்சத்துக்கும் மேலே. அது நம்ம ஆட்சி முடிவதுக்குள்ள 40 லட்சம் கோடியை தொடும். நம்ம முதலமைச்சர் சொல்கிற மாதிரி 2030 ஒரு 100 லட்சம் கோடியே தொடும். ஏன்னா வேகமாக வளரணும். 9% வருஷம் 2 லட்சம் கோடி நமக்கு கூடுதலாக ஜிடிபி அதிகரிக்குது. இந்த வருஷம் 2 லட்சம் இல்லை, இப்போ 9% to 10% growth தான் 3 லட்சம் கோடியில் எடுத்துக்கோங்க. சாரி, 30 லட்சம் கோடியில் 3 லட்சம் கோடி வருஷம் ஜிடிபி அதிகரிக்குது. அதே யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. எடப்பாடி காலத்தில் ஸ்டாக்னேட், இப்போ growth. ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி 2011 ஆட்சியை விட்டுட்டு போனபோது நமக்கு வந்த வருமானம் ஜிடிபியோட பர்சன்டேஜில் கடன் வந்து பார்த்தால் 18%, 17% இந்தியாவிலேயே சிறந்த நிதி நிலைமையில் இருந்தது. வருவாய் பற்றாக்குறையே இல்லாமல் வருவாய் மிகுந்த மாநிலமாக இருந்தது. 2016 எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் தான் -10,000 கோடியா இருந்த கடன், வருவாய் பற்றாக்குறை -20,000, -40,000, -50,000, -66,000 கோடியில எடப்பாடி பழனிசாமி 2021 தமிழ்நாடை விட்டுட்டு போனார். தமிழ்நாடு வந்து உங்களால் நடத்த முடியாதுன்னு. அப்போ நம்ம முதலமைச்சர் திறமையாக செயல்பட்டதுனால கோவிடையும் கட்டுப்படுத்தி திட்டங்களையும் அறிவிச்சு, எடப்பாடிக்கு காசு இல்லை, அதனால அவரால் பென்ஷன் தர முடியாதனால தான் கவர்மெண்ட் அதிகாரியோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 58லேருந்து 59, 59லேருந்து 60 ஆக்கினார். அது யாராலையுமே மாற்றி பேச முடியாது. தாலிக்கு தங்கம், மடிக்கணினி திட்டங்களை நிறுத்தினார். அந்த வருவாய் பற்றாக்குறைய வந்த உடனே கோவிட்ல தத்தளிச்சு எல்லாருக்கும் 4,000 ரூபாய் காசை கொடுத்து இலவச பேருந்து பயணம், புதுமை பெண் திட்டம் அப்படின்னு எண்ணற்ற திட்டங்களை அறிவிச்சு வருவாய் பற்றாக்குறைய -26,000 குறைச்சு 40,000 கோடியில் நிறுத்தணும். டெட் டு ஜிடிபி 28%. எப்படி? திராவிட முன்னேற்ற காலத்தில் 18%. ஆனால் 21 எடப்பாடி எவ்வளோ கூட்டு போனாரு? 28.50 லிமிட்டை தாண்டி. அதை நாம் 1%, 1.5% குறைச்சோம். எப்படி? நம்ம வருமானத்தில் என்ன சதவீதம் கடனுங்கிறத குறைச்சிட்டு இப்போ 27% தான் இருக்குது. இந்த 4 வருஷத்தில் எந்த மாநிலமாச்சும் அவங்க ஒரு நிதி நிலைமையை முன்னேற்றி இருக்காங்கன்னா தமிழ்நாடு மட்டும்தான். இப்போ திராணி இல்லாமல் இவர் வந்து பேசுகிறாருன்னா என்ன சொல்கிறது? மக்களை முட்டாள் நினைக்கிறாரா? என்ன முட்டாள் நினைக்கிறாரா? உங்களை முட்டாள் நினைக்கிறாரா? தமிழ்நாடு மக்களை முட்டாள் நினைக்கிறாரா? அவரு முட்டாளுங்கன்னா எல்லாருமே முட்டாள் நினைக்கிறாருங்கிற. ஏன்னா தமிழ்நாடை சுரண்டி வீண் பண்ணிட்டு இப்போ வந்து எங்களை கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறது? நிதி பற்றாக்குறை தமிழ்நாட்டில் 3% கொண்டு வந்து நிறுத்துகிறோம். இப்போ ஆனால் அவர் காலத்தில் 4.9% இருந்தது. எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி 3.5 மேலே இருக்கக்கூடாது. ஆட்சி செய்ய தெரியாமல் குரங்கு கையில் பூமாலை இருந்த மாதிரி ஆட்சியை பிடிச்சி எல்லாம் கிழிச்சி போட்டு தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டு நாங்களும் அமைதியாக இருந்தால் எங்கள் மேலே வந்து குறை சொல்கிறாரா? எடப்பாடிக்கு ஆட்சியில் ஒரு 3 வருஷம் இருந்திருந்துதான் தமிழ்நாட்டில் யாருக்கும் சம்பளம் கொடுத்துருக்க முடியாது, வீட்டுக்கு தண்ணி வந்திருக்காது, குப்பை பொறுக்கிறதுக்கு ஆள் இருந்திருக்க மாட்டாங்க, டிச்சு ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கும், மாநிலம் ஃபுல்லாக டிஃபால்ட் ஆயிருங்க எல்லாத்துலேயுமே. இப்போ வந்து எல்லாம் பேசிட்டு இருக்காரு. எல்லாம் சரி பண்ணி வச்சு அவர் பண்ணிட்டு போன ஊழல் எல்லாம். நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.